Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் அக்கவுண்ட் நம்பர் வச்சு எப்படி மணி டெபாசிட் பண்றது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க ஐஓபி பேங்க் கஸ்டமர் ஐஓபி பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் அக்கவுண்ட் நம்பருக்கு எப்படி மணி டெபாசிட் பண்றது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஓபி ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃபார் கார்ட்லெஸ் டெபாசிட் ப்ரெஸ் கியர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட மொபைல் நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடை பார்த்தீங்கன்னா கீழே கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை கிளியராக பார்த்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடே கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் காட்டும். மறுபடியும் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் வச்சுருங்க. ஸோ நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல 500 rupees நான் அந்த மிஷினுக்குள்ளே வைக்கிறேன். வச்சுக்கிட்டு டிஸ்பிளே மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மிஷினில் வச்சிங்களோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த மிஷின் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். கவுண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே காட்டும் பாருங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ 500 rupees வச்சேன். 500 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு மணி டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டெபாசிட் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்லேருந்து ஒரு ரெசிப்ட் வரும். ஸோ அந்த ரெசிப்ட் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் ஐஓபி பேங்க் கஸ்டமர் ஐஓபி பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு ஏடிஎம் கார்டு இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் மணி டெபாசிட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனி டைம்னாலும் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.